ஜாய் ஆலுகாஸ் நகைக்கடை வச்சிருக்கிறது செய்கூலி சேதாரம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சர்வீஸ் பண்றதுக்கா ஜோய் ஆலுகாஸ் எல்லா கடை வச்சிருக்கான். ஜோய் ஆலுகாஸ் இத்தனை கோடி ரூபாய் பெருமானம் உள்ள டெண்டர். இந்த டெண்டருக்கு தங்க சுரங்கம் சொந்தமா இருந்தா கூட இப்படி கொடுக்க முடியாது. இப்ப இவர்கள் எல்லாம் விளம்பரத்துக்கு நடிக்கிற நடிகர்கள் தான். அதே போல கத்தி படத்தில் கொக்கோ கோலா எதிர்ப்பார். இங்க கொக்கோ 5 கோடி வாங்கி கொக்கோ கோலா ஆதரவு நடிச்சார். இது இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஒரு வியாபாரம் தான். அப்ப தங்க கடத்தல் மோசடி, வருமான மோசடி செஞ்ச கூட நம்பிக்கையற்ற நிறுவனத்தின் மீது அரசு இப்படி ஒப்பந்தம் போடுறது சரியா இருக்கும் சார்? இல்ல, சரியாத்தான் இருக்கும். விஜய் செஞ்சா சரியாத்தான் இருக்கும். மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம். நீ வாயில உளறுவது அதுதான் காவியம். அதான் விஜய் ஆட்சி. பல அமைச்சர்கள் தேங்காய் உருக்கணும், ஜாராயம் வித்தவன், பஸ் ஸ்டாண்டில் கத்தவன், பசவாளி எடுத்து போஸ்ட் விட்டவன் தான் இப்போ அமைச்சர். திமுக அண்ணா திமுக காலத்தில் தாவைக்கால தொடருது. ஆனால் இவர்கள் எப்படி திருடணும்னு கற்றுக் கொடுப்பது யாருன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள். நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்த தாய்மாமன் தங்கமோரு திட்டத்துக்கான டெண்டர் ஒதுக்கீட்டுல குளறுபடி நடந்திருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா 1 கிராம் தங்கத்தோட விலையை தாண்டி செய்கூலி சேதாரத்துக்கு 0.01 குறிப்பா 1 பைசா அந்த கோட் பண்ண ஜோய் ஆலுகாஸுக்கு இந்த டெண்டர் ஒதுக்கப்பட்டிருக்கு. 20% டெண்டர் ஒதுக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? அதனால குளறுபடி என்ன? இந்த நிதியே தலித் மக்களுக்கு, அதாவது பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களுக்காக, அவர்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, அடிப்படை கட்டமைப்பு, காலனி வீடுகள், இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி திருடப்பட்டிருக்கு. இது திமுக வந்தாலும் சரி, அண்ணா திமுக வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அதிகாரி திருடி கொடுப்பான், அரசியல்வாதி அடிச்சுட்டு போயிருப்பான். இப்போ அதுதான் நடக்குது. இந்த நிதி ஆதி திராவிடர் மக்கள் நலத்துறை இதை எந்த விதமான ஆட்சேபனையும் செய்யலை. அதுவே அது ஆதி திராவிடர் சமூக நீதித்துறையா போயிடுச்சு. ஆதி திராவிடர் நலத்துறை என்பது ஆதி திராவிடர்களுக்கு மட்டுமே உள்ள துறை. சமூக நீதி துறைனா மற்ற சமூகங்கள்லாம் அங்க நீதி கிடைக்கும். அப்போ இதுவே முதல்ல தவறு. இந்த நிதி சப்ளான், அந்த நிதி, தாட்கோ நிதி, இப்படி பல நிதி முறைகேடு. இதுல 810 கோடி ரூபாய், 220 கோடி, இப்படி பல கட்டங்களில் இந்த நிதி தேவைப்படுகிற பொழுதெல்லாம் நீங்க திமுக ஆட்சி காலத்தில் மகளிர் உரிமை தொகை அப்போ இங்கதான் தேடுவான். இதை தலித் எழுத்தாளர்களோ, தலித் சிந்தனையாளர்களோ, தலித் இயக்கமோ இதெல்லாம் கண்டிக்கிறது இல்லை. இந்த ரவிக்குமார தலித்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 1.25 கோடியை அவரே தேடியிருக்காருன்னு எஸ்சி எஸ்டி ஆணையம் யாருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு? விழுப்புரம் கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இப்படி புகார் வந்திருக்கு, விசாரிச்சு அனுப்புங்க. தலித்துக்களே தலித் நிதியை தேடுறது, அப்ப அடுத்து திருடுறதுக்கு என்ன யோசிப்பானா? இப்படித்தான். இப்போ ஜோய் ஆலுகாஸ் 1 பைசா செய்கூலி சேதாரத்தில் நாங்கள் உங்களுக்கு தாய்மாமன் சீதனம் கொடுக்குறோங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஜாய் ஆலுகாஸ் நகைக்கடை வச்சிருக்கிறது செய்கூலி சேதாரம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சர்வீஸ் பண்றதுக்கா ஜோய் ஆலுகாஸ் எல்லா கடை வச்சிருக்கான். நீங்க கல்யாணி ஜுவல்லர்ஸ் கடை ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல அப்போ அதிமுக ஆட்சி. அந்த அதிமுக ஆட்சியில கமிஷனர் ஜார்ஜ் இருந்தார்.
கல்யாணி ஜுவல்லர்ஸ் கேரளா நிறுவனம். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, தங்க நகை அத்தனை 20 கேரட், 22 கேரட் இருக்கணும். எதுக்கு இந்த கேரட்டுங்கிறது என்னன்னா, தங்கம் 24 கேரட். இந்த 24 கேரட்ல நகையே செய்ய முடியாது. எப்படி இருக்கும்? டெம்பரா இருக்கும். அதை செம்பு கலந்தால் மட்டும்தான் நகை செய்ய முடியும். அப்போ உலகம் முழுக்க 2 கேரட் தான் கலக்குவான். கல்யாணி ஜுவல்லர்ஸில் 4 கேரட்டை கலந்து அந்த நிறுவனத்துக்கே தெரியாமல் அந்த மேனேஜர் பல கோடி அடிச்சுட்டு கிளம்பிட்டான். நகை பூரா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதன் பிறகு இந்த செய்தி நிறுவனத்துக்கு தெரிஞ்சு பத்திரிகையில் செய்தியை போட்டாதீங்கன்னு ஜார்ஜுக்கு பல கோடி, இப்போ கமிஷனர் தான் ஜார்ஜ், மலையாளி, அவருக்கு பல கோடி, பத்திரிகை ஊடக விபச்சாரிகளுக்கு பல கோடி விளம்பரமாக கொடுத்தான். அது செய்தியே வரல. திடீர்னு பார்த்தீங்கன்னா தினகரன், தினத்தந்தி, தினமலர், தினகரன்ல பக்கமாக விளம்பரம் வரும். 4 கேரட்டு குறைச்சிட்டு மக்கள்கிட்ட கொடுத்துட்டான். அதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு மூட வேண்டிய நிலைமை வரும். இந்தியா பூரா மூட வேண்டிய நிலைமை வரும். அப்போ இந்த ஊடக விபச்சாரிகள் என்ன பண்றான்? அவனோட காசை வாங்கிட்டு எப்பவுமே பொய்ய உண்மையாக்குவான், உண்மையை பொய்யாக்குவான். அண்ணாதிமுக காசு கொடுத்தா அண்ணாதிமுக சப்போர்ட் பண்ணுவான், திமுக காசு கொடுத்தா திமுக சப்போர்ட் பண்ணுவான். இதுதான் ஊடகம் தமிழ்நாட்டில். இப்போ அதே நிலைமை தான். இந்த ஜோய் ஆலுகாஸ் இத்தனை கோடி ரூபாய் பெருமானம் உள்ள டெண்டர். இந்த டெண்டருக்கு தங்க சுரங்கம் சொந்தமா இருந்தா கூட இப்படி கொடுக்க முடியாது. செய்கூலி சேதாரம் என்பது 10% வரும். இல்லை சார், நீங்களே சொல்றீங்க தங்க சுரங்கம் இருந்தாலும் இப்படி கொடுக்க முடியாது சொல்றீங்க. என்ன காரணத்துக்கு 1 பைசாக்கு வந்து நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்றாங்க சார்? இல்லை, அது என்னன்னா, தங்கத்தில் செம்பு கலக்கப்படும். ஓகே, தங்கத்தில் நீங்க அரசு இலவச வேட்டி சேலை இருக்குல்ல, இது நெஞ்சு கொடுக்கறதுக்குன்னா ஈரோட்டில் சில தறி இருக்கு. பேண்டேஜ் துணி கூட லாய்க்காகாது. அமைச்சர் என்ன பண்ணுவான்? எனக்கு இதில் 25% கமிஷன் வந்துடணும். ஒரு வேட்டி 100 ரூபானா 25 ரூபா யாருக்கு கொடுக்கணும்? அமைச்சருக்கு கொடுக்கணும், அதிகாரிக்கு கொடுக்கணும். திருடிய அதிகாரி தான் முதல்ல திருடுவான், IAS. அடுத்து அமைச்சர் திருடுவான். இவங்க 2 பேருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? குறைஞ்சது ஒரு 30-40% கொடுக்கணும். அப்போ 50 ரூபா 60 ரூபாய்க்கு எப்படி வேட்டி செஞ்சு எப்படி வேட்டி இருக்கும்? சேலை எப்படி வேலை? நான் அந்த சேலையை வாங்கி பாருங்க. இலவச வேட்டி சேலை கொடுக்குறான்ல, அதை வாங்கி பாருங்க. அதாவது ஒரு தண்ணிக்கு வருமா? 2வது துவைச்சா வருமா? வராது. காரணம் பேருக்கு கொடுக்கணும். ஆடு மாடு கொடுக்குறானல்ல, ஆடு மாடெல்லாம் 2வது வாரமே கொண்டு போய் சந்தையில் வித்துறான். யாரு? ஆடு மாடு, அரசு இலவச ஆடு மாடு கொடுக்கறத சந்தையில் கொண்டு வித்துறான். நீங்க அதிகாரி என்ன பண்ணுவான்? அந்த புல்லுக்கு பணம் கொடுக்குறான். ஆட்டையும் மாட்டையும் வித்தாச்சு, புல்லு யார்? மனுஷன் சாப்பிட்றதா? அதிகாரி புல்லு கொடுத்ததாக கணக்கு எழுதி காசு எடுத்துட்டே இருப்பான். நீங்க ஆடு மாடு கொடுத்தவன உடனே போய் பாருங்க, 2 வாரம் 3 வாரம் எல்லாம் சந்தையில் நிற்கும், வித்துருவான், அடிமாட்டு விலைக்கு வித்துருவான். அப்போ இந்த ஊழலே அதிகாரிகள் தான். அமைச்சரா வரவன் தேங்காய் உருக்கிட்டு தான் வருவான். பல அமைச்சர்கள் வந்து தேங்காய் உருக்கணும், சாராயம் வித்தவன், பஸ் ஸ்டாண்டில் கத்தவன், பசவழி எடுத்து போஸ்ட் விட்டவன் தான் இப்போ அமைச்சர். திமுக அதிமுக காலத்தில் தாவைக்கால தொடருது. ஆனால் இவர்கள் எப்படி திருடணும்னு கற்றுக் கொடுப்பது யாருன்னா IAS அதிகாரிகள் தான். ஒவ்வொரு IAS அதிகாரிகளும் இங்கே இப்போ நிறைய பில்டர் உருவாயிருக்கான் பாருங்க. அந்த பில்டர் பூரா IAS அதிகாரியுடைய காசு தான். இப்போ இந்த கல்யாணி ஜுவல்லர்ஸ் ஜோய் ஆலுகாசும் 1 பைசா செய்கூலி சேதாரத்தில் கொடுக்குறான்னா இது எப்படி நம்புறது? சார், ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன். இப்போ முதல்ல வந்து 978 ரூபாய்க்கு வந்து கல்யாண ஜுவல்லர்ஸ் கேட்குறாங்க. 978 இருந்து எப்படி 1 பைசா அவங்க வரந்தாங்க ஒத்துக்கிட்டாங்க சார்? இல்லைங்க, அதாவது இதில் என்ன நடக்கும்னா, ஜெயலலிதா 1 ரூபா தான் சம்பளம் வாங்குச்சு. எவ்வளோ சொத்து அடித்து வச்சிருந்தது? சசிகலா ஜெயலலிதா 5 லட்சம் கோடியை தேடி வச்சிருந்தாங்க. நான் 5 லட்சம் கோடி குத்து மதிப்பாலாம் சொல்லலை. ஒரு சொத்து 1000 கோடி ரூபாய். மிடாஸ் கோல்டு சாராய ஃபேக்டரி எவ்வளவு? ஒரு சொத்து 1000 கோடி. கொடநாடு 1200 ஏக்கர். ஒரு ஏக்கர் அங்கே 5 கோடிக்கு போகும். அப்போ 1000 அது ஒரு 5000 கோடி. இப்படி எங்க திரும்புங்க கொடநாடு. இப்படி அவங்க ஆட்சியில் இருந்தது 91, 96, 5 வருஷம்.
2001 2006 10 வருஷம், 2011 2021 ஏறக்குறைய 20 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. 20 வருஷத்துல அதிமுக திருடுறது 5 லட்சம் கோடி. அப்போ 5 லட்சம் கோடியை 4 பங்குனீங்கன்னா 1.25 லட்சம் கோடி. 1.25 2 5 1.25 லட்சம் கோடிங்கிறது தமிழ்நாடு பட்ஜெட்டு 2 லட்சம் கோடி வருஷத்துக்கு. 2 லட்சம் கோடியில் இவர்கள் திருடுனது 40% கணக்கு போட்டு. அப்போ வருஷம் 2 லட்சம் கோடி, 5 வருஷம் ஏறக்குறைய 2 10 12 லட்சம் கோடி தமிழ்நாடுடைய பட்ஜெட். இதுல 25% கமிஷனா போடுங்க, 20% போடுங்க. 12 லட்சம் கோடியில 20% போட்டா 12 2 24 2 லட்சம் கோடி வரும். நான் 1.25 லட்சம் கோடி தான் கணக்கு போடுறேன். அப்போ 5 பீரியட் இருந்திருக்காங்க. வருஷம் 1.25 லட்சம் கோடினா 1.25 2 2 5 5 லட்சம் கோடிய எவ்வளவு சம்பளம்? ₹1. சசிகலா சொத்து உலகம் பூரா இருக்கு. சசிகலா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்ல ஏதாவது எம்பியா எம்எல்ஏவா கவர்னரா ஏதாவது என்ன? ஜெயலலிதா வீட்டு பாத்திரம் கழுவுறோம், 10 பாத்திரம் கழுவுறோம், அதானே? அப்போ இந்த நாட்டில் இந்த மக்கள் ஏமாத்தலாம் ஈஸியா. நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் ஒட்டி தரேன்னா 10 லட்சம் ரூபாய் கியூ நிற்பான். என்ன கம்பெனி? ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் 5,000 கோடி அடிச்சது துபாய் கிளம்பிட்டான். இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 நிறுவனங்கள் இது வரைக்கும் அடிச்சிருக்கான். அனுபவ் பிளான்டேஷன், தேக்கு மர திட்டம், கலைமகள் திட்டம், விஜிபி திட்டம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 50 வருஷமா அறிவு தெரியும். 66 வயசாச்சு, 50 வருஷமா எனக்கு பல நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடி அடிச்சு துபாய்க்கு போயிட்டான், சிங்கப்பூர் போயிட்டான். இப்போ அதே போலதான் கல்யாணி ஜுவல்லர்ஸ் ஜாய் ஆளுக்காசும் ஒரு விசா செய்கூலி சேதம். சரி, கடையை வைங்க, நாங்கள் வரும்போது 24 கேரட் 22 கேரட் இருக்கான்னு உரைச்சி பார்த்துக்கிறோம், உரைச்சி பார்க்குற ஆளை கூட்டிகிட்டு வரோம். நீ எங்களுக்கு ஒரு 5 பவுன் நகை கொடு, 3 பவுன் நகை கொடு, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அரசாங்கத்துக்கு ஒரு விசா செய்கூலி சேதம்னா அரசாங்கத்துக்கு நட்டமா வியாபாரம் பண்றியா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? தங்கச்சோடவை இருந்தா கூட கொடுக்க முடியாது. நீ 10% சார், நீங்க 1000 ரூபாய்க்கு நகை வாங்கினீங்கன்னா 10% எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா செய்கூலி சேதாரம் போயிடும். 8 பவுனுக்கு 800 ரூபா போயிடும். சார் 8 கிராமுக்கு 800 ரூபா போயிடும். 1000 ரூபா ஒரு பவுனுக்கு குறைஞ்சபட்சம் 1000 to 2000 நீங்க அந்த தங்கத்தினுடைய விலை போடுவான். தங்கத்தினுடைய விலை போட்டு செம்பு அதுல 2 to 3% செம்பை கலந்துருவோம். செம்புக்கு என்ன விலை? தங்க விலை. சொல்ல புரியுதா? நகையை எடை போடும்போது அதுல ஒரு பவுனுக்கு 2 3 4 கேரட் வரைக்கும் செம்பை கலந்துருவோம். செம்புக்கு என்ன விலை? அதே தங்கத்தின் விலை. நீங்க நகை விற்க போங்க, அதுல 15% கழிச்சிருவோம். ஏன்? இதுல செம்பு இருக்கு, செய்கூலி சேதாரம் இருக்கு, அதை கழிச்சிடணும். அவனே அவன்கிட்ட காசு கொடுத்து வாங்கியிருப்போம். அதே நகை அவனுக்கு விற்க போகும்போது அவன் எவ்வளவு கழிப்பான்? 10% கழிச்சிருவான். இதுதான் இப்போ நடக்குது. இல்ல சார், டெண்டர் ஒதுக்கீட்டுல முன்னாடி இந்த ஜோஸ் ஆலுகாஸோடைய பிராண்ட் அம்பாசிடரா விஜய் அவர்கள் இருந்தார் முன்னாடி. அப்புறம் ஓப்பனிங்கும் வந்து கலந்துகிட்டாரு. ஆமா. அப்ப இன்னொன்னு இப்ப முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு வந்து ஜோய் ஆலுகாஸ் நிறுவனம் வந்து முதல் சந்திக்கிறாரு. அப்ப நெருங்கியவர்களுக்காக டெண்டர் ஒதுக்கப்பட்டதா சார்? சார், அதாவது விஜய் வந்து கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிச்சார். கொக்கோ கோலா ப்ரௌன் கலர் தான், அக்கா மக அதே கலர் தான் நடிச்சார். இப்ப இவர்கள் எல்லாம் இந்த விளம்பரத்துக்கு நடிக்கிற நடிகர்கள் தான். அதே போல கத்தி படத்தில் கொக்கோ கோலா எதிர்ப்பார். இங்க கொக்கோ 5 கோடி வாங்கி கொக்கோ கோலா ஆதரவு நடிச்சார். இது இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஒரு வியாபாரம் தான். அரசியல சினிமாவில் 500 கோடி கொட்டுச்சு, இதுல 50,000 கோடி கொட்டுது. இதுதான். இப்ப சாய்குமார் தான் தலைமைச் செயலாளர். இந்த சாய்குமாரை தவிர வேற யாரும் எந்த அதிகாரியும் முதலமைச்சரை பார்க்க முடியறதில்லை.
முதலமைச்சரை அவர் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காரு. விஷ்ணு ரெட்டி, வாசுதேவ ரெட்டி, இப்படி பல ரெட்டிகள் எல்லாம் இப்போ ஹைவேஸ் கான்ட்ராக்ட் பூரா யாருக்கு பூரா வாசுதேவ ரெட்டிக்கு போகுது. இப்படி ஆந்திராவை சேர்ந்த பல பேர் இங்க தொழில் முதலீட்டுக்கு வந்துட்டாங்க. இது ஒரு வேட்டை காடு. இப்போ முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன நான் கம்யூனிஸ்ட் பக்கம் கத்துறான், எங்களை பூரா டெல்லியிலேருந்து ஆள் அனுப்பி எங்கள் முகவரியெல்லாம் சேகரிக்கிறாங்கன்னு. முஸ்லீம்கள் ஒரு பக்கம் கத்துறாங்க, சிறையில் நடக்க முடியாமல் பல கைதிகள் கிடக்கிறான், அரசியல் கைதிகள், அவங்கள வெளியே விடுங்கயா, சாகும் போதாவது சொந்தக்காரங்களோட சாவிட்டுக்கிறான். அதெல்லாம் கேட்கறதுக்கு அவருக்கு நேரமே இல்லை. 1792 பேர் 1792 பேர் ஹிந்திக்காரன் போல பஸ் கண்டக்டர் வந்துட்டான். அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை அவருக்கு. அதே போல கெமிக்கலில் சாராயம் தயார் பண்ணி சுப்புராம ரெட்டி கம்பெனி விற்கிது, அதை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. 5 வருஷம் இருந்தாலும் சரி, நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், நான் என்னை யாரும் இறக்க முடியாது. இப்படித்தான் சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் சட்டசபையில் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்கே இப்போ 40 மாவட்டங்களில் 40 புதிய அதிகார மையம் உருவாயிருச்சு. இவர்கள் பூரா தாவேக அதிகார மையம், திமுக அதிகார மையம், அதிமுக அதிகார மையத்தை போல எல்லா தொழிலதிபர் தேர்தல் வந்து ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருவோம். ஒரு மாவட்டத்தில் எப்படி ஒரு 100 தொழிலதிபர் இருப்பான், 100 தொழிலதிபர் ஆளுக்கு 1 கோடி திமுக கொடுப்பான், அதிமுக கொடுப்பான். உதாரண மதுரையில் திமுக வந்த மூர்த்தி தான் அதிகார மையம், அதிமுக வந்த உதயகுமார், இப்போ தாவேக வந்த பிறகு நிர்மல்குமார். எப்படி இதுதான். அப்ப இவர்கள் ஒரு அதிகார மையமா உருவாயிருவாங்க. அதுதான் விஜய் ஆட்சி காலத்தில் நடக்குது. கடந்த காலகட்டத்தில் ஜோய் ஆலுகாஸ் மீது 2 முறை ரைடு நடந்திருக்கு. 2018 வந்து ஒரு 700 கோடி பிடிக்கிறாங்க, 2023 ஒரு 300 கோடி. அப்ப தங்கம் வந்து கடத்தல் மோசடி, வருமான மோசடி செஞ்ச கூட நம்பிக்கையற்ற நிறுவனத்தின் மீது ஒரு அரசு வந்து இப்படி ஒப்பந்தம் போடுறது எப்படி சரியா இருக்கும் சார்? இல்ல, சரியாத்தான் இருக்கும். விஜய் செஞ்சா சரியாத்தான் இருக்கும். மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம். நீ வாயில உளறுவது அதுதான் காவியம். அதான் விஜய் ஆட்சி. இது எப்படி எடுத்துக்கிறது? எதிர்கட்சி பூராவே திருட்டு கட்சியா இருக்க, இதை விட திருடனா இருக்கானே. அதனாலதான் மக்களுடைய மனங்களை மாறி போச்சு. முதல்ல ஒரு ஊழலாம் பொங்கி எழுந்துருவான். ஊழலே ஆட்சி தான். அதிமுக ஊழல் ஊழல் ஊழல். எடப்பாடி பல லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்காரு, வேலுமணி பல லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்காரு, தங்கமணி மாவட்ட மந்திரி ஆயிட்டா எஸ்பி கலெக்டர் எல்லாம் இவன் கட்டுப்பாட்டில். எந்த தப்ப வேணா பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டான். அதிகாரி உடம்பையா இருப்பான், அவன் பங்கு அவன் வாங்கிட்டு போயிடுவான், அமைச்சர் அவன் பங்கு வாங்கிட்டு போயிடுவான். அப்போ மக்களுக்கு நாதியே இல்லையே. இந்த மக்கள் தான், அதாவது 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார். 1 கோடி பேர் அதிமுக ஓட்டு போட்டிருக்காரு, 1 கோடி பேர் திமுக ஓட்டு போட்டிருக்கான். இப்போ 1.5 கோடி பேர் யாரு ஓட்டு அதிகமா இருக்கோ அவர் முதலமைச்சர். அவர் எதை வேணா செய்யலாம். கடந்த 5 ஆண்டுகள் ஸ்டாலின் செய்யார்ல, டவுசர் பாய்ஸ்னு உதயநிதியுடைய நண்பர்கள் பல ஆயிரம் கோடி கான்ட்ராக்ட் எடுத்துட்டு கொண்டு போய் லண்டன்ல பூச்சி வச்சிருக்கான் ரத்தீஷ். இப்போ நம்ம லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு வச்சிருக்கானு. சாதாரண ஒரு பையன், உதயநிதி நண்பர், வேற எந்த தகுதியும் இல்லை. ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸா இல்லை எம்பியா இல்லை கட்சி தலைவனா, ஒண்ணுமே இல்லை. உதயநிதிக்கு நண்பன் வேற. உதயநிதி சின்னவர் சொன்னா இருப்பான், அத்தனை அதிகாரி செஞ்சு கொடுத்துருவான், அத்தனை அமைச்சரும் அப்படியே வேட்டியோட ஒண்ணு கொடுவான். ஏன்னா நம்ம வீடு திருடுறதுக்கு அமைச்சராக இருக்க முடியாது, ரத்தீஷ் போய் போட்டு விட்டுருவான். இதான் நடந்தது போன ஆட்சியில. இந்த ஆட்சியில அதான் நடக்குது. விஜய பாய்த்து கொள்ளக்கூடாது, விஜய் தான். விஜயை பாய்ச்சி கொள்ளக்கூடாதுன்னா விஷ்ணு ரெட்டி பாய்ச்சி கூடாது. விஷ்ணு ரெட்டி சொன்னா விஷ்ணு ரெட்டி விஜய் கண்ட்ரோல் பண்ணுவார். இப்படித்தான் ஆட்சி ஓடுது. ஓகே சார். இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ அந்த ஜோய் ஆலுகாஸோடைய ஓனர் அப்படிங்கிறது பூர்வீக மலையாள கிறிஸ்டின். அவர் மலையாள கிறிஸ்டின் அந்த லாபியை வந்து நடக்குதா சார் உள்ள அரசியல்ல? சார், அதாவது இவர்கள் ஈஸியா போய் சந்திக்கலாம். என்ன காரணம்னா, இவர் முதல்லயே ஜோய் ஆலுகாஸுக்கு விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு. அப்போ அந்த தொடர்பு இருக்கும். எங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் கொடுங்க, உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ நான் கொடுத்துறேன். என்ன அதுக்கு என்ன செய்தி? ஒரு விஷயம் தான் நாங்கள் அந்த ஒன்றும் இல்லை. அதை வாங்கி நல்ல ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கிட்ட இது எவ்வளோ தங்கம் இருக்கு, இந்த 1000 ரூபாய்க்கு தங்கம் இருக்கா, எவ்வளோ செம்பு கலந்துருக்கான்,
இதை அடுத்த நாளே எடுத்துடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதெல்லாம் பெரிய அளவில் ஆட்சி அதிகார மையத்துக்கு செவிப்பாறைக்கு அதெல்லாம் போகாது. ஏன்னா இப்போ பழனியில் 100 கோடி எவனுக்கு கொடுத்து இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியலையே. 100 கோடி யார் வாங்கினா? 100 கோடி வாங்காம அந்த இடத்துல 2 கோடிக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லையா? அப்போ ஊழல் நடந்திருக்குதான் அர்த்தம். அந்த அன்வர்தீன் செத்து போயிட்டாரு, அவன் தான் சாட்சி. அன்வர்தீன என்ன ஆனார்னே தெரியலையே, உண்மையே செத்து போச்சேன். இயற்கையா செத்துச்சா செயற்கையா செத்துச்சா தெரியல. அப்போ ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊழல் என்பது புறையோடி போன ஒண்ணு. அதிகாரி ஊழல் இல்லாமல் இருக்கவே மாட்டான். ஊழல் அதிகாரி பண்ணுவான், அமைச்சர் பணம் வாங்கிட்டு போவான். அவன் அதிகாரம் அரசியல் அதிகாரம், இவன் அரசு அதிகாரம். இதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி. அது முடிந்து இப்ப திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி. ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி, வணக்கம்.